ஜென்ம சனியானது நடைபெற்றுட்டு இருந்தாலுமே கூட இந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டானது காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பல பிரச்சனைகளுக்கு இடையிலும் ஒரு ஏற்றமான வாழ்க்கையும் நிறைவான செல்வத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு மீனராசி நேயர்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி இந்த மீனம் ராசி தாங்க. மீன ராசி நேயர்களுக்கு தற்போது அதுவும் ஜூன் மாதம் 22ஆம் தேதியை நடைபெறக்கூடிய புதனுடைய பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான ஒரு ஏற்றமான ஒரு காலமாக வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்புமிக்க ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது. வைகாசி முடிஞ்சு ஆனி பிறந்துருச்சு. ஸோ ஜூன் 15 அன்னைக்கு ஆனி மாதம் பிறந்துருச்சு. ஸோ ஜூன் 15 இருந்து இனி ஜூலை 16 வரைக்குமே இந்த ஆனி மாதம் தான் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு புதுசாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுதுமே கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுலேயும் இந்த சூரியனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்க போகுது. அதில் ஒருவர் தாங்க மீனம் ராசி நேயர். மீனராசி நேயர்களுக்கு ஜென்ம சனியானது நடைபெற்றுட்டு இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்றது தாங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. பலரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிச்சிடுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் வந்து தீர்மானிக்கக்கூடாது. நமக்கு காலங்களும் நேரங்களும் மாறும் பொழுது எல்லா விஷயங்களுமே மாற்றம் பெறக்கூடியது தான். அதில் நீங்கள் சனி கிரகத்தை மட்டும் பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க. சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியினுடைய 2ஆம் கட்டமான ஜென்ம சனியாக இருந்தாலுமே கூட ஒரு சில லாபங்களானது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். தொழில்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய இவர் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தான். அதாவது பல வகையிலையுமே நீங்கள் ஏற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா நீங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு ஏற்றத்தையே நீங்கள் பார்க்க முடியும். ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அதுலேயும் மீனராசி நேயர்களுக்கு இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு கட்டாயமாக புதன்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதுக்கு தவறிடாதீங்க. புதன்கிழமையில் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. யாரை வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யாரை அவங்கள நீங்கள் வழிபாடு செய்யலாம். எல்லாத்தை விட எளிமையான ஒரு கடவுள் அப்படின்னா அது விநாயகர் பெருமான் தான். ஸோ நீங்கள் அன்றாடம் புதன்கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துட்டு ஒரு சிதறு தேங்காயை உடைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய பணிகளை தொடங்கி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக மீனராசி நேயர்களாகி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்லதே நடக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் பற்கள், தலை சுற்றுறது, தலைவலி வர்றது, காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, அதாவது தலை முதல் உங்களுக்கு கால் வர நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உடல் முழுவதுமே பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நேரம் தான். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸ்லையுமே நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களை இயக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இயக்கிறப்ப நீங்கள் அதீத கவனத்தை வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்து கவனத்தை கொடுக்கணும். ஸோ இதிலிருந்து மீனராசி நேயர்கள் நல்ல தெளிவாக ஒன்று வந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் நீங்கள் ஆரோக்கியத்துக்கு தான் கொடுக்கணும். மற்றபடி எல்லாம் அடுத்ததெல்லாம் பின்னாடி தான். அதாவது வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அடுத்ததாக வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாருங்கள். ஸோ மீனராசி நேயர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உடற்பயிற்சியை கைவிடாமல் வந்து செய்துட்டு வாங்க. அது வந்து இந்த டைமில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பை வந்து அதிகரித்து கொடுக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாக போகும். அதாவது மரண பயம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இருந்துட்டு இருக்கணும்.
கண்டிப்பாக அது வந்து படிப்படியாக நீங்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது. அதோட இந்த டைமில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும், சுப விரயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் விரய செலவாக நீங்கள் தேவையில்லாத செலவுகளை வந்து செய்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுப விரய செலவுகளானது காத்துட்டு இருக்குது. மரண பயம் நிச்சயமாக உங்களுக்கு போகும். அதற்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக செய்துக்கோங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதற்கு ஏற்ற பணம் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக இந்த செலவெல்லாம் பார்த்து கவலைப்பட மாட்டீங்க. இந்த ஒரு பணம் உங்களுக்கு கைக்கு வந்துட்டுருக்கிறது ஒரு ஆச்சரியத்தக்க வகையாக தான் இருக்க போகுது. ஸோ மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானோ பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில் இருக்கிறாருங்க. சூரியனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. 10வது இடத்த சூரியன் பார்க்குறாரு. அதாவது அரசு துறை, அரசியல்வாதி, தனிப்பட்ட துறை, உத்தியோகம், மேலதிகாரி, வழக்கு, இது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலுமே கூட உங்களுக்கு தான் வந்து ஜெயம் கிடைக்க போகுது. ஸோ அற்புதமான அமைப்புகள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஜென்ம சனியில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. ஜென்ம சனியானது நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் பயந்துக்காதீங்க. இந்த ஜென்ம சனியிலும் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா புதுசாக தாராளமாக தொழில் தொடங்கலாங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இந்த டைமில் வந்து செய்யலாம். மீனராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான யோகமானது இருக்குது. அதனால் இந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். பல நாட்களாக வந்து நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஏதாவது ஒன்று தொழில் செய்யலாம் அப்படின்னு. ஆனால் அதை உங்களால் செய்யவே முடிஞ்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும். தொழில் வியாபாரம்லாம் சூப்பராக நடக்கும். அதனால் தொழில் செய்கிறவங்களாம் பயப்படாதீங்க. தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னேற்றத்தை தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாகவும் இருக்க போகிறாங்க. இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைமைகளுமே இப்போ வந்து படிப்படியாக வந்து மாறப்போகுது. ஸோ அதை நீங்களே பார்த்தீங்கன்னா கண்கூடாக வந்து பார்க்கலாம். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு சூப்பராக சிறப்பாக நடக்க போகுதுங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தொழிலெல்லாம் நிறைய சிக்கல்களோட பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்களாம் அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய ஒரு காலகட்டங்கிறங்க. அதாவது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர தீர உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சங்கடங்களும் கூட விலக ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்திலலாம் அபரிவிதமான ஏற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை வந்து கொடுக்க போகுதுங்க. முழுமையான சந்தோஷத்தை அடையக்கூடிய ராசியாக இந்த மீனராசினியர்கள் தான் இப்போ வந்து இருக்க போகிறாங்க. தாய் வழி உறவு உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை வந்து பெற்றுக் கொடுக்க போகுது. அதாவது இந்த காலகட்டத்தில் இரத்த பந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரத்த பந்த உறவு கூட நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அப்படி ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மேலும் குடும்பத்தில் பெற்றோர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர் பெரியோருக்கெல்லாம் தேக குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலுமே கூட அதை உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சைகளையும் ஆலோசனைகளையும் பெறுவது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் தொழிலை பற்றிலாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு கூட இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு நேரம் தான். சுப விரய பாத்தம் இருக்கும். முதலீடுகளுக்கெல்லாம் எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. நல்ல ஒரு ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இது வரைக்கும் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை சரிவர செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதாவது பிரார்த்தனைகள் வச்சுருக்கீங்க, வேண்டுதல்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த விடுபட்ட தெய்வ வழிபாடை இந்த டைமில் கட்டாயமாக நீங்கள் வந்து நிவர்த்தி செய்துக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதோடு நீங்கள் மகான்களுடைய தரிசனத்தை வந்து பெற்றுக்கிறதும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி பார்க்குறதும் ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அவங்க ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ உங்களுடைய தெய்வத்துக்கு ஏதாவது நீங்கள் வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் விடுபட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத வீட்டில் கலந்து ஆலோசிச்சுட்டு செய்யுங்க. அதை செஞ்சு பாருங்கள். அடுத்து உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ மீனராசி நேயர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் இத்தனை விதமான பலன்களையும் உங்களால் அடைய முடியும். அதுக்கு முதல் படியில் நீங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக பார்த்துக்கணும். சின்னதாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட அதை உடனடியாக வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதனால் பெரிய பிரச்சனை ஏற்படும். ஸோ வேலையில் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும். நிறைய பிரச்சனைகள் பார்க்க வேண்டியிருக்கும். செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக வந்து பார்த்துக்கணும்.
இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்றத. மேலும் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்டாயமாக இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மீனராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே இந்த ஒரு பதிவை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலோட இணைந்திருங்க.